ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிகிட்டு இருக்கிறது நாஸ்ரீ. என்ன விளையாடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும். உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை சொல்லணும். நாங்கள் அவங்கள பற்றினா 5 ஈஸியான கேள்விகள் கேட்போம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான். அதனால் நீங்கள் ஜாலியாக என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கால் பண்ணுங்கள். இந்த மத்தியான வேலையில் எல்லோரும் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பிளானிங்லாம் ஒரு பக்கம் ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம கூட விளையாடுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு யாரை வேணாலும் பிடிச்சிருக்கலாம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களாக இருக்கலாம், இல்லை விஜய் சேதுபதியாக இருக்கலாம், இல்லை நம்ம சிஎம் விஜயா இருக்கலாம், இல்லைன்னா அஜிதா கூட இருக்கலாம். இப்படி யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சினிமாவில், நடிகர்களை தாண்டி மேபி இயக்குனர் ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு இசையமைப்பாளர் ரொம்ப பிடிக்கும், லிரிசிஸ்ட் ரொம்ப பிடிக்கும், இப்படி யாரை சொன்னீங்கனாலும் சரி, அவங்கள பற்றின 5 ஈஸியான கேள்விகள் நாங்கள் கேட்கும் போது நீங்கள் பட்டுன்னு பதில் சொல்லிடலாம். உங்களோட கையில் தான் இருக்குது. உடனே கால் பண்ணுங்க, ஓகேவா? சரி, நமக்கு காலர்ஸ்லாம் கால் பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக தானே இருக்குது. காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்கள் பேர், ஊர் சொல்லுங்கள். சிதம்பரம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, தீம் தனக்கத்தில்லானா இந்த பாடல் என்ன படம்? எனக்கு தெரிஞ்சு போக்கிரி. உங்களுக்கு தெரிஞ்சு போக்கிரி, தெரியாம சொல்லுங்க. அப்போ போக்கிரி தான். போக்கிரி கிடையாது, வில்லு என்பதுதான் சரியான பதில். ஓகே, எங்க இந்த தேங்க்யூ. நான் தாங்க சொல்லணும் தேங்க்யூன்னு. என்ன நீங்க தப்பா சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போறீங்க? சரி, பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது பாட்டு ரொம்ப பிடிக்கும்னா பாடுங்க. நெக்ஸ்ட் டைம் பாடுறேன். நெக்ஸ்ட் டைம் பாடுறீங்களா? ஏன் லிரிக்ஸ் தெரியாதா? தெரியல. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். வசந்த முல்லை அந்த பாட்டெல்லாம் சொல்லியிருந்தோம்னா போக்கிரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த பாட்டு எப்படி உங்களுக்கு போக்கிரி ஞாபகம் வந்துச்சு? சரியா, உங்களுக்கு வந்திருக்கும் போல். சரி, நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை சொன்னால் மட்டும் போதும். நாங்கள் அவங்கள பற்றின 5 ஈஸியான கேள்விகள் கேட்போம். ரொம்ப ஈஸி தான். அதனால் ஜாலியாக ஒரு ஃபன்னாக விளையாடிட்டு போகிறதுக்கான ஒரு கேம் ஷோ தான் அது. தைரியமாக கால் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம். யார் இருக்கீங்க லைனில்? என் பேர் பானுமதி. நான் பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் மோகன். நடிகர் மோகன் அவர்களை பற்றின கேள்வியா? சூப்பர், மைக் மோகன். ஓகே, வெரி குட். போலாமா? ரெடியா இருக்கீங்களா? எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட நடிப்புல? எனக்கு மௌனராகம் ரொம்ப பிடிக்கும். மௌனராகம். ஓகே, ரெடியா? இந்த திரைப்படத்துல, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மௌனராகம் திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? சந்திரமௌலி. அவங்க அப்பா பேரு இல்ல, நான் ரவி நினைக்கிறேன். சந்திரா. ஓகே, அப்புறம் என்ன வரும்? ரவி நினைக்கிறேன். இல்லைங்க, சந்திரகுமார் என்பதுதான் சரியான பதில். சந்திரகுமார். ஆமா, சந்திரகுமார். சந்திரமௌலி வந்து ஹீரோயினோட அப்பா பேர். சரிங்களா? அப்பா பேர் அதேதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யார்? வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர், ஊர் சொல்லுங்க. பேர் தீபிகா. எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர். விருதுநகர்ல இருந்தா? ஓகே. நேத்து நைட் என்ன பரோட்டா சாப்பிட்டீங்களா? இல்ல, எனக்கு அங்க வந்து அதான் பிடிக்கும், அதனால கேட்டேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? விஜய் பத்தி. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி புறம், போக்கிரி திரைப்படத்துல விஜய் அவர்களோட பேர் என்ன? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எதிர்றது கண்ணில் தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். என்ன அவரோட பேரு? தெரியலையா? அவர் பேர் என்ன தெரியாதா? தெரியலையே. ஏங்க, எல்லாரும் தமிழ் தமிழ்னு கூப்பிடுவாங்களே, அவர் பேர் என்ன? தமிழரசன். இப்ப சொல்லுங்க, எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம். டைமே முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. நம்ம வந்து டயலாக் சொல்லியும் அவங்க சொல்ல மாட்டாங்களேன்னு கஷ்டமா இருக்கு. முழு டயலாக் வர சொல்லிட்டேன் நான். சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ராஜலட்சுமி சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல எங்க? கோயம்புத்தூர் மாவட்டத்துல சின்னிமலை சார். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு?
விஜய் சார் பத்தி தாங்க சார்? தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ஆமாங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, சுறா திரைப்படத்துல கதாநாயகி யாரு? தமனாங்க சார். சூப்பர், தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததான் உங்களுக்காக இரண்டாவது கேள்வி, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? அழகிய தமிழ் மகன் நீதானே. சார் தெரியலைங்க சார். தெரியலையா? தெரியலைங்க சார். நல்லா யோசிங்க. யோசிச்சு பார்த்தா ஆனால் தெரியலைங்க. ஏஆர் ரஹ்மான் என்பதுதான் சரியான பதில். ஓகேங்க சார். ஓகே, நன்றி, தேங்க்யூ. சே, என்ன இந்த மாதிரி ஈஸியான கேள்விக்கு என்ன சொல்ல மாட்டாங்க, மனத்தெல்லாம் வலிக்குது. விளையாடுறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்போமா? வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க. நான் சொல்றோம். நான் கேட்குறேன், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பிரேமா சுப்பிரமணியன். எங்க இருந்து கால் பண்றீங்க? கேர்கம்பாக்கத்துல இருந்து. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவாஜி பத்தி கேளுங்களேன். சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி இப்படின்னு வரக்கூடிய வசனம் எந்த திரைப்படம்? வீரபாண்டி கட்டபொம்மன். சூப்பர். கட்டபொம்மனான் ஒரு கேள்வி வேற. சரி, சொல்லுங்க. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மரகதம் திரைப்படத்துடைய கதாநாயகி யார்? சரோஜா தேவி. இல்லை, தவறு. யோசிங்க. பத்மினி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓ, தேங்க் யூ. ஆமா, நன்றி, நல்லா விளையாண்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யார்? வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலூர் கீதா. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. என் சாட்டைக்கு அநீதியை அடக்கும் சக்தி உண்டு அப்படின்னு வரக்கூடிய வசனம் எந்த திரைப்படம்? எங்க வீட்டு பிள்ளை. இல்லை, சாட்டை என்னதும் அந்த ஞாபகம் வந்துடுச்சா? ஆமா. 1000ல் ஒருவன் என்பதுதான் சரியான பதில். ஓகே, ஓகே. நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யாரு? வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு எங்க கூட கால்ல பேசுங்க. சரிங்களா? ஹலோ. ஹலோ. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு எங்க கூட கால்ல பேசுங்க, அப்பதான் நீங்க விளையாடி ஜெயிக்க முடியும். சரி. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? சதீஷ். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? குமரபாளையத்துல இருந்து கூப்பிடுறேங்க. கும்பகோணமா? குமரபாளையம். ஓ, ஓகே ஓகே. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. சிஎம் விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, குருவி திரைப்படத்துல காமெடி நடிகரா நடிச்சது யாரு? காமெடி நடிகரா நடிச்சது தெரியலையா? தெரியல. கோஷா, கோஷான்னு சொல்லுவாங்களே, யார் சொல்லுவா? கோச்சாவா? தெரியலையா? வேலு வேலு, விவேக் என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். யோசிக்கிறாங்க, காமெடி நடிகர் யாருன்னு சொன்னாலே யோசிக்கிறாங்களே. சரி, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தமிழ்நாடு. உங்க பேரு? குணவதி. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பாக்யராஜ். கேட்கலாம், டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு பாக்யராஜ் அவருடைய நடிப்புல எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? தூரல் நின்னு போச்சு. என்ன திரைப்படம்? தூரல் நின்னு போச்சு. ஓகே, ரைட்டு. போவுமா கேள்விக்குள்ள? தூரல் நின்னு போச்சு இந்த படத்துடைய ஹீரோயின் யாரு? பாக்யராஜ். ஹீரோயினுங்க. கதாநாயகி யாரு? கதாநாயகி சுலோச்சனா. சூப்பர். சரி, நீங்க டிவி வால்யூம் மட்டும் மியூட் பண்ணிக்கங்க, ஏன்னா நீங்க பேசும்போது டிவி வால்யூம் அதிகமா கேக்குது. சரிங்களா? அதேதான். ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? தாவணி கனவுகள் இந்த திரைப்படத்துல இவரோட சேர்ந்து ஒரு பாப்புலரான ஆக்டர் நடிச்சிருப்பாங்க, பழம்பெரும் நடிகர் யாரு? பழம்பெரும் நடிகர்
கூட நடிச்சது யாரு? சரோஜா தேவி. இல்லைங்க, தாவணி கனவுகள் படத்துல பாக்யராஜ் அவரோட சேர்ந்து நடிச்ச ஒரு பழம்பெரும் நடிகர் யார்? பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசன் என்பதுதான் சரியான பதில். ஆமா, இந்த திரைப்படத்துல எப்படி இவரை மறந்தீங்க? இவர் இல்லாம இந்த படம் இருக்கா? மறந்துருக்க கூடாது. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, நீங்க டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கிளியரா கேட்கும். சரிங்களா? எப்பவுமே யாரு கால் பண்ணாலும் சரி. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. வெயிட் பண்ணல போல அவங்க. பரவாயில்ல, விடுங்க. பட் நீங்கள் கால் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே டிவி வால்யூம் நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக வச்சிடணும். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும், நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு உடனே கேட்கும், நீங்களும் உடனே பதில் சொல்லலாம். சரிங்களா? அதனால் யாரெல்லாம் விளையாடணும் இந்த கேமில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம விளையாடலாம். அந்த 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வச்சர் உங்களுக்கு தான். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. யாருன்னு கேட்போம். காலர் வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாலச்சந்திரன். சென்னையில இருந்து பேசுறோம். சென்னையில இருந்தா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு யாரை பத்தி நான் கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிஎம் ஜோசப் விஜய் பத்தி கேளுங்க. சரி, நீங்க ஸ்கூலுக்கு போலையா இன்னைக்கு? இன்னைக்கு எங்க ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஓ, இன்னைக்கு லீவ் விட்டாங்களா? நேற்றுக்கு ஓணம் சத்தியெல்லாம் சாப்பிட்டு டயர்டா இருப்பீங்கன்னு லீவ் விட்டுருப்பாங்க. தெரியல எதுக்கு லீவ் விட்டாங்கன்னு. தெரியல எதுக்கும் லீவ் விட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிறீங்களா? சரி, உங்களுக்கான கேள்விக்குள்ள போலாம். முதல் கேள்வி, காவலன் திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சது யாரு? என்ன படம்? காவலன் படம் பார்த்துருக்கீங்களா? காவலன் படம், காவலன் தளபதி விஜயோடைய நடிப்புல காவலன் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்துல கதாநாயகி யாரு? தெரியல, டவுட்டு அப்படிதானே? ரைட்டு, விடுங்க. ஆசின் என்பதுதான் சரியான பதில். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஆஹா, இப்படிதான் பண்ணுவாங்க, என்ன பண்றது? காலை எடுத்தா டப்புன்னு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேணாமா என்ன நீங்க? சரி, அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாலக்காட்டுல இருந்து. பாலக்காட்டுல இருந்தோ? ஓ, சேச்சியோட நேம் என்ன? நான் தமிழ் தான், தமிழே பேசுங்க. கோயம்புத்தூர்ல இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். ஓ, கோயம்புத்தூர்ல இருந்து அங்க போய் செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமா. சரி, பரவாயில்ல, விடுங்க. ஓணம்லாம் முடிஞ்சுதா உங்களுக்கு? ஓணம் முடிஞ்சுதா? ஓ, ஓணம்லாம் முடிஞ்சதுங்க. சரி. ஓவா, என்னடா அது பாலக்காட்டுக்காரங்க கோயம்புத்தூர்ல கொங்கு தமிழ்ல பேசுறாங்க. ஸோ சரி, யாரை பத்தின கேள்வி கேட்குறோம்? சிவாஜி கணேசன் பத்தி கேளுங்க. சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, மணமகன் தேவை இந்த திரைப்படத்தோட கதாநாயகி யாரு? என்ன படங்க? மணமகன் தேவை. மணமகன் தேவையா? ஆமா. சிவாஜி கணேசன் படம்? ஆமா, அவர் நடிச்ச படம் தான். தெரியலையா? மணமகன் தேவை படம் வந்திருக்கு. பழைய படங்களா? ஆமா. என்ன கேள்வி நீங்க கேட்ட யாரை கேட்டீங்க? பழைய படங்களான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? பானுமதி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி, பரவாயில்ல. ஏதாவது பாட்டு பாடிட்டு போறீங்களா? வந்ததுக்கு பாலக்காட்டுல இருந்து வந்தா நாங்க பாட்டு பாட சொல்லுவோம். அப்படிங்களா? ஆமா. பாட தெரியாதா உங்களுக்கு? பாடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. நல்லா இருக்கு இந்த பாட்டு. சிரிச்சிங்களா? இப்போ நான் பாடுனீங்கன்னு நினைச்சேன். பாடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு பாட்டு போங்க. ஷோ அட, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பாட்டு பாடுறதுலயே முடிஞ்சு போயிரும் போல ஷோ. சரி, ரைட்டு, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, பாடலாமேவா பெருமா பாட மாட்டாங்களா? அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க சைலண்டா பேசுறீங்க? வணக்கம். சுத்தி யாராவது இருக்காங்களா? இல்ல, சுத்தி யாராவது இருக்காங்களா? ரொம்ப சைலண்டா பேசுறீங்க. சரி, உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மகாலட்சுமி, பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன். பாண்டிச்சேரியில இருந்தா? யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பாக்யராஜ் சார் பத்தி. பாக்யராஜ் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? எங்க சின்ன ராசா படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சது யாரு? ராதா மேம். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா?
ஆ சரி, ரெண்டாவது கேள்வி பாக்யராஜ் அவர்களை பற்றி. சரிங்களா? ம் ஒரு கை ஓசை படம் பார்த்துருக்கீங்களா? ஆ ஆ இந்த படத்தில் ஹலோ சொல்லுங்க. இந்த படத்தில் கதை எழுதுனது யாரு? ம் பாரதிராஜா. யாரு? பாரதி ராஜாவா? பாரதி ராஜா யோசிச்சிங்களே, இந்த படத்துக்கு பாக்யராஜே கதை எழுதிருப்பாரோன்னு யோசிச்சிங்களா? ஆமா, அவரே தான் கதை எழுதினாரு. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி, சூப்பர். அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பரமேஸ்வரி வீரநல்லூர்னு பேசுறோம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி பேசுறேன். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, துப்பாக்கி இந்த படத்தை இயக்குனது யார்? துப்பாக்கி படத்தோட டைரக்டர் யாருங்க? தெரியலையா? தெரியலையே. நல்லா யோசிங்களேன். தெரியலையா? ஏஆர் முருகதாஸ் என்பதுதான் சரியான பதில். ஓகே, ஏன் இது நல்லக்கு பரிச்சயமான ஒரு பதில் தானே, இதனால சொல்ல அவங்க மேபி ஸ்ட்ரைக்கா இருக்காது. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். கோயம்புத்தூர்ல இருந்தா? உங்க பேரு? பிரீதா. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு சினிமால? விஜய். தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, லியோ திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 3 2 த்ரிஷா கூட அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த கதாபாத்திர பேரை. சொல்லணுமா இல்ல அந்த பேர் மட்டும் சொன்னா அவரோட கதாபாத்திரம் பேர் என்ன? பார்த்திபன். சூப்பர், அதேதான், பார்த்தின்னு கூப்பிடுவாங்க. கரெக்ட், வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல வேலாயுதம்னு ஒரு படம் வந்துச்சு. ஓகே. இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? வேலாயுதம் தெரியலையா? வேலாயுதம் விஜயோடதுங்களா? ஆமா, அவர் நடிச்சார்ல வேலாயுதம் படம். எம் ராஜா என்பதுதான் சரியான பதில். ராஜா. ஆமா, எம் ராஜா என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு நிறைய பேர் விளையாண்டிங்க, மகிழ்ச்சியாக தான் இருக்கு. வின் பண்ண எல்லாருக்கும் 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களை தேடி வரும். அதனால கவலையப்படாதீங்க. இதே மாதிரி நீங்க மறுபடியும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு 12 மணிக்கு ரெடியா இருங்க. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர் மக்களே.